இது கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த நபர் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸே நினைக்கிறார். அவர் வீடியோ எடுத்து உடனே போட்டு விட்டேன். இனி எந்த ஒரு யூடியூப் சேனலையும் அவர் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஸ்டாண்டர்டான சேனல்லையும் அவரே யூடியூப் சேனல் எடுத்தாலும் அதை கண்டிப்பா டெவலப் ஆகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேமரா எடுத்த உடனே பயந்துட்டு அப்படிங்க என்னை தேவையே இல்லாம நீ வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத கொஸ்டின்ஸ், நீ என்ன அவ்வளவு சம்பளம் கேட்கிற, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, இப்படி என்னை உரிமையில பேசினா அப்படி நான் வீடியோ எடுத்து அப்படியே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி. ஓகேங்களா? 2025க்கு முன்னாடி உனக்கு படம் இருக்கா? 2025க்கு அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் உருவாக்க கூடாதா? ஏன் கேட்கிறேன். சோ எவ்வளவு அவரோட புத்தி கூர்மை அறிவு இல்லாம இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? 2025க்கு அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் உருவாக மாட்டாங்களா? சோ இந்த மாதிரியான நபர்களை பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்த உடனே ஓடிட்டு அப்படி அவ்வளவு பேர் இருக்காங்க. கொஞ்சம் கூட என்னோட வே ஆஃப் பிரசன்டேஷன் பாருங்க. டக்குன்னு ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? சிவாஜி கணேசனை கம்பேர் பண்றேன். சிவாஜி கணேசன் சார் மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன். நீங்களே எல்லாரும் பாருங்க. நெஞ்சில ஈட்டி குத்தி அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆபாசிய வார்த்தை விட்டுருக்கு அப்படி. ஓகே.